இயக்கம் தமிழ் மக்கள் உரிமை முன்னணி முன்னெடுக்கும் நெல்லையில் மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அவர்களுக்கு உரிய நீதி கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே இயற்றிடு இயற்றிடு. ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனி சட்டம் இயற்றிடு. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில மாணவர் அணி தலைவர் தோழர் அயர்மன் மனோஜ் அவர்கள் உரையாற்றுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணகி முருகேசன் துவக்கமும் அல்ல, கவின் முடிவும் அல்ல அப்படின்னா ஆணவ படுகொலையானது இன்று நேற்று நடைபெறல. நீங்க தெளிவா சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய சிறு தெய்வங்கள்ல 90% பேர் அன்றைய காலகட்டத்தில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டவங்க தான். நீங்க சிறு தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 13 வயது தெய்வம், 14 வயது தெய்வம் எல்லாம் இருக்கும். அதாவது வயதுக்கு வந்து அந்த குழந்தை காதலை தேடி ஒரு ஆண்கிட்ட போனாங்கிற காரணத்தாலேயே படுகொலை செய்யப்பட்டவங்க தான் இங்கு சிறு தெய்வங்களாக தமிழ்நாடு முழுவதும் வீற்றிருக்காங்க. ஆக அந்த கேடுகட்ட கலாச்சாரமானது இன்றைக்கு வரைக்கும் தொடருது அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது, சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அப்படிங்கிற பெருமை அடையக்கூடிய நாம் தான் ஆணவ படுகொலையிலும் தமிழ்நாடானது முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறதற்கு வெட்டி தலைகுனிய வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு நாகரிகம் அடைந்த சமூகம்னா என்ன அப்படின்னே தெரியாம சாதிதான் நம்முடைய அடையாளம் நினைத்து கொண்டு வாழக்கூடிய காட்டு மிராண்டிகளாகத்தான் நாம் இருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை. நீங்க செய்திகள்ல எப்படி போடுறாங்கன்னா இந்த ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடே அதிர்ந்தது அப்படின்லாம் போடுறாங்க. அப்படியெல்லாம் யாரும் அதிரல. நம்மை போல ஒரு 1% பேர் இதற்கு துடிக்கிறமே ஒழிய இந்த சாதிய சமூகம் இதை ரசிக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சமூக வலைதளங்கள்ல இந்த படுகொலையை ஒட்டி வரக்கூடிய செய்திகளுடைய கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே அப்புறம் நீ வேற சாதி பிள்ளைய காதலிச்சா விட்டுருவாங்களா அப்படின்னு சாதி வேறுபாடு இல்லாம அத்தனை பேருமே இதை மகிழ்றாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. அப்படின்னா எந்த மாதிரி சமூகத்தில் நாம் மாணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் நமக்கே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கு. நீங்க தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எங்களை போன்ற முற்போக்கு இயக்கங்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்துட்டு வரோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பது ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு அடுத்த நகர்வு, அவ்வளவுதான். இந்த சட்டம் வந்துட்டாவே ஆணவ படுகொலை நடக்காது, எல்லாரும் நிறுத்திடுவாங்கன்னு நாம் சொல்ல வரல. அதை தடுப்பதற்கு ஒரு அடுத்த கட்டம், நீங்க கொலையை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருங்கிற குறைந்தபட்ச பயத்தையாச்சும் உண்டாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம ஒரு குறைந்தபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இதை கேட்கிறோம். இதை கூட செய்ய தயாராக இல்லாவிடில் இது போல நாங்க மாதத்துக்கு ஒரு தடவை வீதிக்கு வர வேண்டிய சூழல் தான் இருக்கும். நீங்க குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளாக RSS ஆனது ஒவ்வொரு சாதிகள் கையிலையும் இதுதான் உங்க சாதியினுடைய வரலாறு, நீங்கள் பெருமைப்படுவதற்கு உங்க சாதியிலேயே ஒரு மன்னர் இருக்காரு பாருங்க, இவ்வளவு பெரிய வீரர் இருக்காரு பாருங்க அப்படிங்கிற வரலாற்றை திட்டமிட்டு RSS ஆனது ஒவ்வொரு சாதிகள் கையிலையும் கொடுத்து நீங்க அதனால் வரை சாதிய கட்டமைப்புக்குள் வராத சாதிகளையும் சாதிய சங்கங்களாக உருமாற்றி அவர்களிடம் உங்களுக்கான எதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதிதான் அப்படின்னு அடையாளப்படுத்தி RSS ஆனது சாதியை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை செய்கிறது. இந்த பக்கம் நாம் சாதி ஒழிப்புக்காக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி அதை வெற்றி கொள்ள செய்வதுதான் இதற்கான முதல் தீர்வாக இருக்கும். அதற்கு நாம் பெரியாரியத்தை, அம்பேத்கரியத்தை, மார்க்சியத்தை எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு கடத்த போறோம்,
எந்த அளவுக்கு இன்றைய இளைய சமூக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறதுலதான் அடுத்த 50 ஆண்டு தமிழ்நாடு என்னவாக வரப்போகிறது, அடுத்த 100 ஆண்டுகள் தமிழ்நாடு என்னவாக இருக்க போகிறதுங்கிறத முடிவு செய்யக்கூடியவர்களாக நாம் தான் இருக்கோம். ஆக நாம் நம்முடைய வேலை திட்டத்தை அதிகப்படுத்துவோம். நீங்க தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல நெல்லை பகுதியில பரவலாக எல்லா அரசு பள்ளிகளிலுமே ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலர் கயிறு அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு மாணவர்களே சாதி ரீதியாக பிரிந்து வாழக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கு. நீங்க அப்படி பள்ளி மாணவர்கள் சாதி அடையாளத்தை குறிக்கக்கூடிய கயிறுகளை கட்டிக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டா அடுத்த நாளே இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி கும்பல் பாத்தீங்களா, ஒரு இஸ்லாமியரை தொப்பி போட்டு வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா, ஒரு கிறிஸ்துவர்களை சிலுவணிந்து வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா, இந்துக்களாகிய நாம் முட்டு இழிச்சவாங்களா அப்படின்னு சாதி ரீதியாக அணிதிரளாதீங்கன்னு சொன்னா அவன் இந்துங்கிற அடையாளத்தை கொண்டு வந்து அந்த சாதிங்கிற அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கான எல்லா வேலையும் வலதுசாரிகள் செய்யலாம். நீங்க இதற்கெல்லாம் தீர்வு என்பது சித்தாந்த ரீதியாக இந்த சமூகத்தை பண்படுத்துவதுதான். அதே போல மிக முக்கியமாக நீங்க இது போன்ற ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க காவல்துறையினர் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் இந்த சமூகத்திலேயே முதல் சாதியவாதிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க ஏன்னா நீங்க எந்த அரசு அலுவலகங்கள் வேணா போங்க, நீங்க வேற ஏதோ கோரிக்கைக்காக போயிருக்கீங்கன்னா கோரிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும்தான் கேட்பாங்க. அதை தாண்டி நம்ம என்ன சாதிங்கிறத அவங்களுக்கு இப்ப தனிப்பட்ட இதில் தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய என்ன சாதின்னு என்கொயரி நடக்கக்கூடிய ஒரே இடம் காவல் நிலையம் தான். நீங்க வேற ஒரு நிலத்தகராறுக்காக ஒரு 2 குடும்பங்கள் போயிருக்கும், வேற ஏதோ ஒரு சாதிய சிக்கலாக ஏதோ ஒரு விடயத்துக்காக போனாலும் முதல் கேள்வி அவர்கள் கேட்க விரும்புவது நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் சாதியை தெரிந்து கொண்டுதான் உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய வேலையவே அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆக இதற்கான தீர்வு என்பது நீங்க முதல்ல யாரை காவல்துறையில் பணியமர்த்தணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க காவல்துறை பணிக்கு வந்து உட்கார்றாங்க, அவங்களுக்கான குவாலிபிகேஷன் என்னன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க காவல்துறையை ஒட்டியான தேர்வை படிச்சுட்டு அதுல பாஸ் ஆனா அடுத்தது டைரக்ட் இன்டர்வியூ, அடுத்தது உடல் ரீதியான வலிமையை சோதிக்கக்கூடிய டெஸ்ட்டுகள், இதெல்லாம் பண்ணிட்டு அதிகாரிகளா வந்துடுறாங்க. ஆனா இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகம். ஆக இந்த சாதிய சமூகத்தில் முதல்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய சிக்கலை ஒட்டியான எந்த பாடத்திட்டங்களும் எங்கேயுமே கிடையாது. நீங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கிடையாது, காவல்துறை தேர்வுலையும் இந்த சமூகத்தை பற்றியான எந்த புரிதலும் வர வைக்கக்கூடிய எந்த பாடத்திட்டங்களும் கிடையாது. ஆக இதை எதையுமே படிக்காம அந்த பையன் வீட்டில் இருக்கும்போது அவங்க பெற்றோர் சாதிய சிந்தனைகளை புகுத்தி இருப்பாங்க. ஆக ஒரு சாதிவாதியாக ஒருத்த வளர்றான், வளர்ந்து அவன் ஒரு டிகிரி முடிச்சுட்டான், அவன் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போலீஸ் ஆயிடுறான். இவ்வளவுதான் நடக்குதே ஒழிய இந்த இடத்தில் யார் வந்து அமர வேண்டும் அப்படிங்கிற ஃபில்ட்ரேஷன் இங்க நடப்பது கிடையாது. ஆக இதுதான் இது எல்லாத்திற்குமான முதல் கோளாறு. நீங்க ஒரு காதல் ஜோடி எங்களுடைய உயிருக்கு ஆபத்துன்னு போகக்கூடிய இடம் காவல் நிலையம் தான். ஆனா அந்த காவல் நிலையத்தில் பொண்ணோட சாதியும் பையனுடைய சாதியும் விசாரிச்சுட்டு பையனுடைய சாதி பட்டியலின சாதியா இருந்தா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியே 2 பேர்த்த பிரிச்சு வைக்கக்கூடிய வேலையை செஞ்சிருவாரு. நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து பெற்றோர் வர வேண்டாம், இவரே அதை பண்ணிடுவார். அது குறைஞ்சத ஒரு சட்டம் படிச்சிருந்தா கூட நீங்க பெண்ணுக்கு 18 வயது ஆணுக்கு 21 வயது நிரம்பினா யார் வேணாலும் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படிங்கறதா சட்டம். ஆக அந்த சட்டத்தை அவர்கள் படித்திருந்தாலும் அந்த சட்டத்தை தாண்டி அவர்கள் மூளையில் சாதி புதைந்திருக்கும் காரணத்தால் சட்டத்துக்கு புறம்பாக அந்த காவல்துறையினரே வேலை செய்யறாங்க. ஆக காவல்துறையினர்ல முதல்ல பெரியாரிய சிந்தனையுடையவங்க யாரு, அம்பேத்கரிய சிந்தனையுடையவங்க யாரு அப்படிங்கிற இதை தகுதியாக வைத்து காவல்துறையினரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. குறிப்பாக கலப்பு திருமணம் புரிந்த, அதாவது சாதி மறுப்பு திருமணம் புரிந்த நபருக்கு கூடுதல் பிரிஃபரன்ஸ் ஆனது காவல்துறை பணியில் அமர்த்துவதற்காக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஆக தமிழக அரசானது உடனடியாக ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும்ங்கிறது ஒன்று. அடுத்தது
தமிழ்நாட்டிலேயே நெல்லை மற்றும் நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் அதிகமான வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படிங்கிறத நாம் அன்றாடம் வரக்கூடிய செய்திகளை வைத்தே கணிக்கிறோம். ஆக அந்த நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழு அமைத்து முதலாவதாக நெல்லை மாவட்டத்தை வன்கொடுமை மண்டலமாக அறிவித்து அங்க இருக்கக்கூடிய சாதிய சங்கங்களை, சாதி வெறியர்களை அனுதினமும் கண்காணிக்கக்கூடிய வேலையை தமிழக அரசு செய்யணும். நீங்க ஏன்னா இப்ப தமிழக அரசுக்கு ஆணவ படுகொலையை தடுக்கலைங்கிற கெட்ட பேரும் வந்து சேருது, தனிச்சட்டம் இயற்றலைங்கிற கெட்ட பேரும் வந்து சேருது. இது எல்லாத்துக்குமான தீர்வு என்பது உடனடியாக இந்த ஆணவ படுகொலை தினம் தினம் நடப்பதை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பதுதான். நீங்க கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுது. ஆக தேர்தலை கணக்கில் கொண்டாச்சு. நீங்க இன்னொரு பக்கம் RSS, பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல்கள் திமுக தலித் விரோதி அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஒரு பக்கம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆக இது போன்ற நிகழ்வுகளை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மேலும் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்துவாங்க. ஆக இதெல்லாம் கணக்கில் கொண்டு திமுகவானது உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பதற்கான எல்லா சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கணும். அதே போல இப்போது கொலையாளியான சுர்ஜித் மற்றும் அந்த சுர்ஜித்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்தது சுர்ஜித்தினுடைய தாய் இன்னும் கைது செய்யப்படல, அவங்களும் கூடிய விரைவில் கைது செய்யப்படணும். கைது செய்யப்படுவதோடு இல்லாம இந்த வழக்கு முடியும் வரை அவர்களை ஜாமீன வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத தமிழக அரசானது உறுதியாக இருக்கணும். மேலும் இந்த வழக்கை நடத்துவதற்கு, அதாவது கொலையாளியான சுர்ஜித்துக்கும் அந்த குடும்பத்திற்காக வழக்கு நடத்துவதற்கும் இந்நேரம் சாதிய சங்கங்கள் அணியமா இருப்பாங்க. யார் யார் எவ்வளவு காசு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தயாராயிருப்பாங்க. அங்க தமிழக அரசானது வெறுமனே கைது செய்வதோடு இல்லாம குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு இறுதியின் மூச்சு வரை போராடணும் அப்படிங்கறது நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். வெறுமனே கைது செஞ்சாங்கப்பா, அடுத்த மாசம் வேற சம்பவங்கள் வந்துச்சு, எல்லாரும் மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இதை கிடப்பில் போடாம நீங்க உயர் நீதிமன்றத்தில் அது தண்டனையாகணும். அவங்க மேல்முறையீடாக உச்ச நீதிமன்றம் நிச்சயம் போவாங்க. உச்ச நீதிமன்றத்திலும் தமிழக அரசானது வாதாடி இந்த கொலை குற்றவாளிகளை வாழ்நாள் முழுவதும் சிறையில் வைத்திருப்பதற்கான எல்லா வேலையையும் தமிழக அரசானது முன்னெடுக்கணும் அப்படிங்கறத நாங்க கோரிக்கையாக வைக்கிறோம். அனுதினமும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு அறிவியல் ரீதியாக சிந்தித்து இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களினுடைய கோரிக்கையை செவிசாய்த்து அதற்கு உரிய நகர்வை தமிழக அரசானது முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கோரிக்கையாக வைத்துக் கொள்றோம். நன்றி. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மின் பொறியாளர் கவின் கொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய், கைது செய். ஆணவ கொலை குற்றவாளி கிருஷ்ணகுமாரியை கைது செய், உடனடியாக கைது செய். சிறையில் அடை, சிறையில் அடை. முதலமைச்சரே, முதலமைச்சரே, போதாதா, போதாதா? ஆணவ கொலைகள் போதாதா? வேண்டாமா, வேண்டாமா? தனி சட்டம் வேண்டாமா?